வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணையில் இருக்க தோட்டத்தில் இருக்க கொய்யா மரத்துலேயும் ஆரஞ்சு கன்றுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. அதைத்தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்தில் பூ வந்தப்போ நான் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருப்பேன். இப்போ அந்த பூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சாக மாறிடுச்சுங்க. இந்த 2 மரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சீசனே இல்லாத எல்லா டயத்துலேயுமே பொதுவாக வருஷத்துல எல்லா நாள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, காய் இருந்துக்கிட்டே இருக்குது. இது நாங்கள் வச்சுருக்கிறது கொய்யா மரம் தான் அப்படிதானா, இல்லை கொய்யா மரமே இப்படி தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் எல்லா நாளுமே இதில் காய் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, பனிக்கு இந்த பூவெல்லாம் கருகிரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி நிறையா இருந்தது. அதனால் எங்கே பிஞ்சு வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கன்று ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் பிஞ்சு தாங்க. கிளைகளுக்கு கிளைகள் இலைகளுக்கு இடையில ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கொய்யா காய் பிஞ்சுங்க. கிளைகள் ஃபுல்லும் கொய்யா காய் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படி ஒரு திருஷ்டி எழுதுகிற மாதிரி அப்படி ஒரு காய் இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு. நம்மகிட்ட 3 கொய்யா கன்று இருக்குங்க. இந்த ஒரு கன்று தாங்க கன்றுலேருந்தே நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதோட காயும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். காய் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீனி கொய்யான்னு சொல்லுவோம்ல, அந்த சாதி மரம் தாங்க இது. நம்ம நர்சரியில் வாங்கி வச்சது. இந்த கன்று பார்த்திங்கன்னா 4 வருஷம் இருக்கும். ஃபுல்லும் கீழே தரையில் கிடக்கிற கிளைகள் முதற்கொண்டு எல்லாமே இந்த மரத்தில் பிஞ்சு தாங்க. எல்லாமே காய் காய்ச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்க இன்னொரு காய்ச்சிக்கிட்டே இருக்க மரம் கன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் ஆரஞ்சு கன்று தாங்க. இதை நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நாங்கள் இந்த காயில் சாதம் கிண்டி பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்கும், லெமன் சாதம் மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் கிண்டி பார்த்தோங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் சாதத்தை விட சூப்பராக இருந்தது. இது ஜூஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாதம் கிண்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு வாசனை அதில் அந்த சாதத்தில் கொடுக்க, அந்த வாசனையே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மரத்தில் பாருங்கள், இந்த மாதிரி புது புது தளிர் வருது. இந்த தளிர் ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா பூ வந்துடுங்க. மல்லிகைப்பூ கண்ணில் ஈவினிங் பார்த்தா எப்படி பூ விரிஞ்சு ஒரு வாசனையாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த கண்ணில் பூ இருக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை. இது பக்கத்தில் வந்தாலே அப்படி ஒரு வாசனை இருக்கும். அந்த பூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சாக மாறிடுங்க. கீழே உதிர போகிறதே இல்லை, எல்லாமே கொத்து கொத்தாக காய் காய்ச்சிரும். இப்போ இந்த செடியிலே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய் நிறைய கிடக்குதுங்க. அந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.